இது வரலாற்றினுடைய செய்திகளில் 9 இருந்து ஒரு 10 பில்லியன் வரை லட்சம் கோடி வருமானத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது எகிப்துக்கு. இதில் அவங்க பெரிய அளவில் பணம் சீட்டுறாங்க. எகிப்தினுடைய அப்துல் நாசர் தலைமையில் சூயஸ் கால்வாய் இது ஒரு மிக முக்கியமாகவும், இது ரெட்சியோடு இணைப்பது மட்டுமல்லாமல் இது முழுக்க முழுக்க ஒரு பெரும் கண்ட்ரோலர். அவங்க வருமானத்திற்கு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, எகிப்து, சினாய் இதெல்லாம் அந்த ஒரு பக்கம் இருந்தாலும் கடலாட்சியில் அவர்கள் ஏதாவது தாமதப்படுத்தினால் யூதர்களுக்கு கடந்த முறை சில சிக்கல் வந்திருக்கிறது. சூயஸ் கெனால் மூலம். இப்போ காசாவில் அவர்கள் மக்களை வெளியேற்றுவது அவர்களுக்கு ஒரு பெரும் நன்மையை தரும். அந்த நிலப்பகுதி இருக்கு பாருங்க, 22,250 சதுர கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் நீளமும் 10 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த தரை பகுதியை டெரிட்டோரியல காசாவின் 2.3 மில்லியன் மக்கள் வெளியேறிவிட்டால் அவர்களுக்கு இது ஒரு பெரும் லாபம் தரும் திட்டம் என்று இப்பொழுது சர்வதேசத்தில் வெளியாகிய ஒரு செய்தியினுடைய தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அப்ப சூயஸ் கால்வாய் எகிப்துக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. சூயஸ் கால்வாய் எகிப்துக்கு ஆண்டுக்கு 10 பில்லியன் US டாலரை கொடுக்கின்றது. அப்ப அது மாதிரி அதை நாம் கண்ட்ரோல்ல எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அது யூதர்களுக்கு தற்போது சாத்தியப்படாது. அது ஒரு பெரும் உலகப் போராக மாறும். அப்ப அவர்களுக்கு இருக்கிற ஒரே வழி அதை போன்றதொரு ஒரு கால்வாயை